சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன், நான் சொல்லுவேன். அப்படியே நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சித்துமா. இறந்த அன்னைக்கு இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க, குளிக்க போகிறேன் நீ வெளியில் இரு அப்படின்னு வந்து சித்ரா ஹேமந்தை சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிற ரெசார்ட். அப்படி இருக்கும்போது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், பெட்ரூம் ஆகட்டும், கண்டிப்பாக ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சரி, அடுத்த டே வந்து ஹேமந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி சொல்லியிருக்காரு, குளிக்க போகிறேன் வெளியில் இருங்கன்னு. செகண்ட் டே போலீஸ் விசாரணையில் ஹேமந்த் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து பேக்கை வந்து மறந்து வச்சுட்டாங்க சித்ரா, அதை எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தட்டி பார்த்துருக்காங்க, திறக்கலை, டூப்ளிகேட் கீயை வாங்கி அதுக்கப்புறமா வந்து உள்ளே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டால் குளிக்க போயிட்டாங்க, அப்படி ஹேண்ட்பேக்கை எடுக்கிறதுக்கு வெளியில் வந்தாலுமே கீயை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பாங்க சித்ரா. யூஸ்வலாக நம்ம எல்லாருமே அப்படி தானே பண்ணுவோம். ரூமை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா வந்து ஏன் திறக்கணும், நீ திறந்துட்டு வந்துரு அப்படின்னு சாவியை இல்லை அந்த கார்டை கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நடக்காமல் சாவியும் உள்ளே வச்சுட்டு டூப்ளிகேட் கீயை வந்து மேனேஜர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் தாங்க சாப்பிடுச்சுக்கணும். நான் சொல்றேன், எந்த பொண்ணு அவனை என் பொண்ணுக்கு அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. என் பொண்ணு வந்து தற்கொலை என் பொண்ணு அடுத்த தற்கொலை பண்ணா வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, தைரியமா இருக்கு. ஏன்னா அவங்கள அடிச்சு சாப்பிடுச்சிட்டான். போஸ்ட்மார்டம் ரொம்ப டிலே பண்ணியிருக்காங்க. ஆடியோ வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆடியோ வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்க்கு வந்து உடனே மாற்றிருக்காங்க. இது ஏன் விசாரணை பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய வீடியோவாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெச்சரில் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்காக சித்ராவுடைய பாடியை அப்படியே வச்சுருக்காங்க. உள்ளே போகிறாங்க, வராங்க நிறையா பேர் மார்ச்சுரியில். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சிலர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ இயற்கையாகவே அழியக்கூடியது. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது போயிடுமா. ஸோ அதுக்காகவே வெயிட் பண்ணி தான் இந்த ஆடியோ லேட்டாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி தகவல் எல்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. ப்ளசன்ட் டே ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தங்கியிருந்தது 113 113 ரூம் நம்பர். அதில் தான் சித்ரா அவங்க வந்து கடந்த ஒரு வாரமாக 4ஆம் தேதியிலேருந்துன்னு சொல்கிறாங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து ரூம் 114 இருக்கும் இல்லையா, அங்கே யார் தங்குனாங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஹோட்டல் இதுவரைக்கும் தெளிவாக சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் போலியான அட்ரஸில் அந்த ரூமில் அந்த 114ல் போலியான அட்ரஸை கொடுத்து ஒரு நபர் தங்கியிருக்காங்க அப்படின்னு ஹோட்டல் நிர்வாகம் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எப்பயுமே வந்து பெரிய பெரிய ரெசார்ட்ல எல்லாம் அந்த ரூம்குள்ளே, நம்ம தங்குற ரூம்குள்ளே கேம் வச்சுருக்க மாட்டாங்க, சிசிடிவி கேமரா. ஆனால் வெளியில் எல்லாமே லாபியில் இருக்கும், வெளியில் ஃப்ரண்ட் கேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நிறையா டைரக்ஷனில் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் இருக்கும்போது ஒரு கேமரா கூட ஒர்க் பண்ணல அப்படின்னு வந்து ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போது இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறதுல பெருத்த சந்தேகம் வந்து பொதுமக்களுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது. இதுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெளிவாக விசாரித்தா மட்டுமே தான் உண்மை நிலவரம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா அப்படிங்கிற இந்த சித்துமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளை வந்து சுற்றி வந்திருக்காங்க. விஜேவா கேரியரை ஸ்டார்ட் பண்ணி நடிகையாக அண்ட் சினிமாவில் எல்லாம் கூட இப்போ சில இதில் கமிட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட தான். யார் இந்த தினேஷ்? சித்ராவுக்கும் தினேஷுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தினேஷ் தான் சித்ராவுடைய கோஆர்டினேட்டராக வந்து இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரின்னு வைங்களேன். ஸோ அவர் சொல்லி தான் ஒரு பெரம்பலூரில் ஒரு ஷாப்புக்கு வந்து ஓப்பனிங்க்கு இவங்க போகிறாங்க. அங்கே ஒரு அரசியல் பிரமுகர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து சித்ராவுக்கு நிறைய கால்ஸ் வந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்பகமான உண்மை தன்மை அப்படிங்கிறத
விசாரணையில் தான் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு முக்கிய புள்ளி, அரசியல் புள்ளி வந்து வந்திருக்காங்க. அவர் ஏன் அன்னைக்கு வரணும், அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகள் பொதுமக்களுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் வந்து எழதான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மா கிளியராக சொல்லியிருக்காங்க, ஹேமந்த் என்னுடைய பொண்ணை அடித்து கொன்னுட்டான் அப்படின்னு. ஹேமந்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் முன்னாடி என்ன நடந்தது? சித்ரா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப அழகான ஒரு நடிகை, சுறுசுறுப்பாக வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு கேர்ள். பார்த்திங்கன்னா டே நைட் வந்து சம்பாதிப்பாங்களாம், டே நைட் பிஸியாகவே வச்சு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு வீடு, பங்களா வந்து இப்போது ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, இன்னும் முடிக்கலை, அந்த வீட்டுக்கு குடி கூட போகல. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சோக சம்பவம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆடி கார் வாங்கியிருக்காங்க. இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே லைஃப்பில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் வீடு காரு வாங்கினதுனால ரொம்ப கடன் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு, அதை சமாளிக்க முடியலன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வந்து எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. இப்போது வர வீடியோவில் அவங்க சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ. பெண் பின்னாடி வந்து ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆண் பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பின்னாடி வந்து முழுக்க அவமானங்கள் தான் இருக்கு. என் பின்னாடி முழுக்க அவமானங்கள் தான் இருக்குது. என்ன வழி இருந்தாலும், என்ன அவமானங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு, என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோட கார் தாங்க. என் கார்ல வந்து நானே சொல்லி என்ன இப்படிலாம் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே அழுதுருவேன். அழுத உடனே அந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிடும். அப்படிதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ என்னை எத்தனை பேர் காயப்படுத்தினாலும், என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும் பிரச்சனையே இல்லை. என்னோட கோல் என்ன, நான் வந்து பெருசா வளரணும், பெருசா நிக்கணும், எல்லாரும் சொல்ற மாதிரி பெருசா நிக்கணும், அது மட்டும்தான். பாருங்களேன், இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ போல்டாக வந்து இருக்காங்க. இந்த நபரா தற்கொலை பண்ணது அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியல இல்லைங்க. சித்ராவுடைய அம்மாவுக்கும் ஹேமந்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, சித்ரா நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் இந்த ஹேமந்த் வந்து சித்ரா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறினதுனால எல்லா காசும், வீட்டுக்கு வர வேண்டிய காசு எல்லாமே இந்த ஹேமந்துக்கு வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ அம்மா வந்து கேட்க ஆரம்பித்தாங்க சித்ராவை, என்ன சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொடுக்காம நீ என்ன பொறுப்பு இல்லாமல் அவனுக்கு கொடுத்துட்ருக்கியன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவசரமாக கடந்த மாதம் 19ஆம் தேதி வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. ஸோ இதெல்லாமே தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2:30 மணிக்கு இவங்க ஹோட்டல் ரூமை ரீச் பண்ணுறாங்க. 3 மணிக்குள்ளே வந்து அவங்க இறந்துட்டதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ½ an hour இன் பிட்வீன் 2:30 3 மணிக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? ஒன்றா ஏதாச்சும் தற்கொலையாக இருந்தால் கண்டிப்பாக சண்டை நடந்திருக்கும். அப்படி சண்டை நடந்த மாதிரி ஹேமந்த் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லலை. அப்போது எதுவுமே நடக்கலை. நடக்காத போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு விசாரிச்சும் போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அந்த டே ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க, நல்லபடியாக தான் ஷூட்டை முடிச்சிருக்காங்க. அப்போது அங்கேயும் எதுவும் நடக்கலை. இன் பிட்வீனில் என்ன நடந்தது அந்த ½ an hour அப்படிங்கிறத மட்டும் இப்போது போலீஸார் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து இவர் ஹேமந்த் வந்து அந்த தடயத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த ரிசார்ட்டில் எந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க. பெட்டுக்கும் ஃபேனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். ஒரு ஸ்டூலோ இல்லை சேரோ போட்டு ஏறினாலும் இவங்களுடைய ஹைட் 5.5 மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த சேருக்கு மேலே இவங்க நின்று அதை பட்டு சாரியால் வந்து தூக்கு மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. லெஃப்ட் சைடு கன்னத்தில் நகைக்கீரல், அந்த தாடையில் காயம் இருக்குது சித்ராவுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது தனக்குத்தானே ஏற்படுத்திய காயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ தடயவியல் நிபுணர்கள்லாம் வரத்துக்குள்ளே எல்லாமே வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் முழுக்க இது கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கப்படுது. ஆனால் போலீஸுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விசாரணை இன்னும் தொடர்ந்து போகுது. எப்படியோ ஒரு உயிர் வந்து போயிடுச்சு. இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்மளுடைய பாலிவுட் நடிகர் சுஷாந்த் அவரும் வந்து தற்கொலை பண்ணியிருந்தாங்க. இப்போது 3 நாளுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு நடிகை வந்து ரூம்குள்ளேயே அவங்களுடைய வீட்டில்
ஃப்ளாட்டில் வந்து திறக்கவே இல்லையே, என்ன ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே பார்க்கும்போது அந்த நடிகை வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆடம்பர வாழ்க்கையை ரொம்ப விரும்புறது அப்படின்லாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்ரா வாழ்க்கையில் அந்த ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. சித்ரா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு 2 சம்பவம் நமக்கு வந்து நினைவூட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஒருத்தருக்கும் இவங்களுக்கும் வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ட்ராப் ஆகிருக்கு. அதிலிருந்து கூட மீண்டு வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சித்ராவை ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவ விட்டுருக்காங்க. அப்போ கூட தன்னுடைய ஃப்ரெண்டு ரேகா, அதாவது சகை நடிகை, அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி இதுலேருந்து எப்படி வருது அப்படிலாம் சொல்லி மீண்டு வந்திருக்காங்க. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஆழமாக இப்போ நம்ம சிந்திக்க வைக்குது. தற்காப்புக்காக கூடவே அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து கத்தி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த எதுவுமே நான் வந்து மிகைப்படுத்தியோ இல்லை இல்லாததையோ சொல்லலை. அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதாரமாக அவங்க சொன்ன வீடியோ கிளிப், சில இன்டர்வியூஸில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து இதெல்லாம் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தற்காப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பொண்ணா தற்கொலை பண்ணியிருப்பாங்க. தற்காப்புக்காக வச்சிருக்கேன். தற்காப்புக்காக? ஆமா, பாத்துங்க இப்படி வச்சு அப்படின்னு குத்திடலாம் இல்லையா. நடிகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லாமே எல்லா ஃபீல்டில் இருக்கிற விமென்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செய்து உங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நிறையா விஷயங்களில் உங்கள் பேச்சை கேட்குறாங்க ஒரு மேல் பர்சன் அப்படின்னா, கண்டிப்பாக தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்து கண்மூடித்தனமாக இல்லாமல் அவங்கள ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உண்மையான லவ்வை வந்து அவங்க மேலே வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுட்டா கண்டிப்பாக அவங்க வந்து அதை அப்படியே அவங்களுடைய அசட் எல்லாத்தையுமே இவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அது முற்றிலும் தவறான ஒன்று. இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து பெண்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா சித்ராவுடைய விஷயத்துலேயும் அதுதான் நடந்திருக்கு. அவங்க ரேகா சொன்னதை கேட்கலை, சரண்யா சொன்னதை கேட்கலை, இன்னும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே கேட்கலை இந்த சித்ரா. அதனால் இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மனோபாலா, சின்னத்திரை நடிகர் சங்கத்துடைய தலைவர் மனோபாலா என்ன சொல்கிறாருன்னா, சின்னத்திரையில் தான் இது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதுலேருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சின்னத்திரை கலைஞர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி சாய் அவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல துடிப்பான இளைஞர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடிகர் சங்க சார்பாக கண்டிப்பாக வாரம் ஒருக்காவோ இல்லை 10 நாளுக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்காவோ கவுன்சிலிங் வந்து ப்ளீஸ் கொடுங்க அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து முன்வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும். நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னொரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப சித்ராவுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வருத்தத்தோட இந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.